தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய நிலையில் அரசு மருத்துவமனை தூய்மையற்ற முறையில் உள்ளதாகவும் நகராட்சிக்குரிய சுடுகாட்டு பகுதி முள்புதர்களால் சூழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேனி மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் கோவை கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பெண்கள் சிலர் கையில் சிலம்புடன் கண்ணகி வேடமணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நீதி வேண்டும் என்கிற பதாகைகளை ஏந்தி சுமார் 300க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உமாரதி ராஜன் உட்பட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் பதவி வழங்கியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து உமாரதி ராஜன் பேட்டியளித்தார். மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் எத்ரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கோவை கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாஜக மகளிர் அணியினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் அணி மாவட்ட தலைவர் சுதா எழில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் ஹேமா மாலினி மற்றும் மகளிர் அணியினர், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வலியுறுத்தியும் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ராணிப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது லேசாக மழை கொட்டிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கோவை இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மகளிர் அணி தலைவி விஜயா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஈரோடு மாநகர பகுதிகளில் அதிக ஒலி எழுப்பும் வகையில் ஹாரன் பொருத்தி இருந்த பேருந்துகளுக்கு தலா 10,000 அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன் பொருத்தினால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் இருசக்கர வாகனம் மோதியதில் கால்நடைகளை மேய்க்கும் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற கோட்டைசாமி என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து சாம்பவர் வடகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.